வணக்கம், நான் ஹேம்லதா மைனாரியன் ஃபுட்ஸ்லேருந்து. நாம் இன்றைக்கி ராகி மாவு, அதாவது முளைக்கட்டிய ராகி மாவுலேருந்து நாம் இன்றைக்கி ராகி ரொட்டி செய்ய போகிறோம். ராகி ரொட்டி மட்டும் இல்லை, நம்மளோட ஸ்ப்ரவுட்டட் ராகி ஃப்ளார் வச்சு கஞ்சி பண்ணலாம், அதாவது ராகி கூழ் பண்ணலாம், ராகி கஞ்சியாகவும் பண்ணலாம். ரெண்டாவது என்ன பண்ணலான்னா சூப் மிக்ஸாகவும் பண்ணலாம். அது ஒவ்வொன்றா நம்ம எப்படி ஒன் பை ஒன்றா பார்க்கலாம். நம்மளோட மைனாரியனோட ஸ்ப்ரவுட்டட் ராகி ஃப்ளார் வச்சு ஒவ்வொன்றா பார்க்கலாம். இப்போ நாம் பார்க்க போகிறது என்னென்னா, ராகி ரொட்டிக்கு உண்டான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் என்னென்னு பார்த்துட்டு நாம் அதை செய்யலாம். வாங்க பார்க்கலாம். வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை, பச்சை மிளகாய் இருக்குது, உப்பு, தண்ணி, மைனாரியனோட கிரவுண்ட்நட் ஆயில், அதாவது கடலை எண்ணெய். நம்ம கடலை எண்ணெய் தான் நம்ம ரொட்டிக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இன்றைக்கி. ரெண்டாவது நம்மளுடைய கருவேப்பிலை பதுவாக நம்மளுடைய கருவேப்பிலை பொடி வச்சுருக்கோம். நம்ம ப்ளைன் கருவேப்பிலை மைனாரியன் ஃபுட்ஸோட கறி லீஃப் பவுடர் இருக்குது. இப்படி தான் இருக்கும், நல்லா க்ரீனிஷாக இருக்கும். நம்ம வந்து கருவேப்பிலை இல்லாதவங்கெல்லாம் நம்ம கருவேப்பிலை பொடி போட்டுக்கலாம். இல்லை எனக்கு ரொட்டிக்குள்ளார வந்து ரொம்ப ஒரு மாதிரி கஜன்னு இருக்கக்கூடாதுங்க, எனக்கு கொத்தமல்லி தழை, ஒரு வெங்காயம், கொஞ்சமாக பச்சை மிளகா மட்டும் இருக்கணும், எனக்கு நிறைய இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க நம்மளோட கருவேப்பிலை பொடி வாங்கி நீங்கள் கொஞ்சமாக போட்டிங்கன்னா குழந்தைகளுக்கு வந்து வாயில் கடிபடாமல் மென்று சாப்பிடையில் கருவேப்பிலை போட்டிருக்கன்னே ஃப்ளேவர் மட்டும்தான் தெரியும், மித்தபடி கருவேப்பிலை இருக்கிறதே தெரியாது. அதுக்காகவும் நம்மக்கிட்ட கருவேப்பிலை பொடி ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்காக எடுத்துக்குவாங்க. அதாவது தோசை மிக்ஸில் போடுறாங்க, கிட்டத்தட்ட சட்னிக்கு பண்டையில் போடுறாங்க, சாம்பார், ரசம், பொரியலுக்கு எல்லாத்துக்குமே நம்மளோட கருவேப்பிலை பொடி யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நான் வந்து உங்களுக்கு கருவேப்பிலை போட்டிருக்கேன். வேண்டாம் அப்படின்னு நினச்சோம்னா நம்மளோட பொடியை யூஸ் பண்ணிக்கலாம், கறி லீவ்ஸ் பொடியை. வாங்க நம்ம எப்படி எல்லாம் மிக்ஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். நம்மளோட ஆனியன், நான் ஒரு ஆஃப் பச்சை மிளகா தான் போட்டிருக்கேன் ஃப்ளேவருக்காக. கொத்தமல்லி தழை வேணால் நான் நிறையா போட்டிருக்கேன். கறி லீஃப், கருவேப்பிலை போட்டிருக்கேன். போட்டுட்டு கொஞ்சமாக சால்ட்டு. நான் இன்றைக்கி 2 ரொட்டி சுடுற அளவுக்கு மைனாரியனோட ஸ்ப்ரவுட்டட் ராகி ஃப்ளார், மைனாரியன் ஃபுட்ஸோட ஸ்ப்ரவுட்டட் ராகி ஃப்ளாரை நம்ம போட்டுக்கலாம். இந்த பவுல் வந்து ஒரு 100 கிராம்ஸ் டு 120 கிராம்ஸ் இருக்குங்க. அதே பவுலில் நம்ம ½ பவுல் தண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கலந்துட்டு எல்லாமே நான் கொஞ்சமான அளவில் தான் செஞ்சு காமிக்கிறேன். ஏன்னா இது வந்து கஸ்டமர்ஸ் வந்து எங்கிட்ட கேட்டுகிட்டே இருக்காங்க, நீங்கள் ஏதாவது கொஞ்சமாவது எங்களுக்கு பண்ணி கொடுங்க, சின்ன ரேஷியோவிலையாவது எங்களுக்கு பண்ணி காமிங்கன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்கிறனால தான் நான் வந்து கொஞ்சமான இதில் பண்ணுவேன். நாங்கள் பண்ணனா, எங்கள் ஃபேமிலிக்கு பண்ணுனா கிட்டத்தட்ட 1/2 கிலோ மாவு போட்டு பண்ணணும் நான். இப்போ உங்களுக்காகத்தான் வந்து நான் கொஞ்சமாக போட்டு பண்ணி காமிக்கிறேன். இதையே அப்படியே நீங்கள் வந்து ஒவ்வொருத்தராக எவ்வளோ உங்கள் ஃபேமிலிக்கு எவ்வளோ 2 பேர் இருக்கீங்களா, அப்போ இந்த பவுலில் பார்த்தீங்கன்னா 2 கப் மாவு விடுங்க. ஏன்னா இது 2 பேர்த்துக்கு, ஒரு ஆளுக்கு 2 ரொட்டி வரும். இப்போ ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒருத்தரே வந்து 3 ரொட்டியெல்லாம் சாப்பிடுவாங்க. பாருங்கள், கரெக்டாக ½ பவுல் எடுத்திங்கன்னா தான் இந்த பதம் வரும். பாருங்களேன், இப்படி பிணைஞ்சிங்கன்னா கையிலேயே ஒட்டக்கூடாது. அதே சமயம் நம்ம எடுத்து தோசைக்கல்ல தட்டுற போது கரெக்டாக அப்போ தான் வரும். நான் 2 ரொட்டி எடுத்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் நான் இந்த சைஸ் தான் எடுப்பேன். இந்த சைஸ்க்கு எடுத்தேன்னா 2 வரணும். அப்போ தான் நம்ம தோசைக்கல்ல வச்சு, பாருங்களேன், இந்த சைஸு நல்லா ஒரு பெரிய கோடி குண்ட அளவுக்கு எடுக்கணும். இங்கே பாருங்கள், 2 சைஸ் இருக்குது, 2 ரொட்டி தான் வருது. இப்போ இந்த 1 கப்புக்கு 2 ரொட்டி தான் வந்திருக்கு. அப்போ நீங்கள் 2 பேர் இருக்கீங்களா உங்கள் வீட்டில், அதில் 2 கப் மாவு எடுத்துக்குங்க. 3 பேர்னா 3 எடுங்க, 4 பேர்னா 4 கப்பு எடுக்கிறீங்களா. தண்ணி வந்து 1 கப்புக்கு ½ கப்பு தண்ணி எடுத்தேன் நான். அதே மாதிரி தான் 4 கப்பு எடுத்திங்கன்னா 2 கப்பு தண்ணி எடுத்துக்கங்க. தண்ணி எதுக்கு நான் பக்கத்தில் வச்சுருக்கேன்னா, நான் அந்த பிணைஞ்ச பவுல்லே வச்சுருக்கேன். மாவு போட்ட பவுலில் மாவை மாற்றிக்கிட்டேன். ஏன்னா இப்படி பாருங்களேன், இப்படி கையில் தண்ணி தொடுற போது தண்ணி தொட்டு நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப லேசாக ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஒவ்வொருத்தர் என்ன பண்ணலான்னா, நம்ம பால் வாங்குகிற கவரு அல்லது ஒரு மாவு பேக்கெட் வாங்குகிற கவரெல்லாம் வச்சுருப்போம் இல்லைங்க, நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த கவரை வந்து திருப்பி நீங்கள் உள்ள மாவு வச்சுன்னு நம்ம பூரிக்கட்டை லேசாக அமுத்துனிங்கன்னா நல்லா லேசாக வரும். எனக்கு இது எங்கள் வீட்டில் நான் அடிக்கடி இது பண்ணுறதுனால எனக்கு அது ப்ராக்டிஸ். அதனால் நான் பாருங்களேன், அந்த சூட்டுக்கு எனக்கு அப்படியே நான் பயம் இல்லாமல் செஞ்சுக்குவேன்.
இது பிகினர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இது எப்படி கை வச்சு இப்படி ஹீட்டில் பண்ண முடியும் அப்படின்னு நினைப்பீங்க. அதுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, நம்ம பூரி கட்டை ரெகுலராக பூரிக்கு மாவு பிணையிற கட்டை இருக்குமில்ல, அந்த கட்டையை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம மைனரேனோட கடலை எண்ணெய் இது கொஞ்சமாக லைட்டாக எண்ணெய் விடுங்க. நம்ம இதையே லிட் வச்சு மூடிக்குவோம். ஒரு 2 மினிட்ஸ் வேகட்டும், அப்புறம் திருப்பிக்கலாம். பார்க்கலாம், ஒன் சைடு வெந்திருக்கும். நெக்ஸ்ட் சைடு எப்படி திருப்பி போட்டுக்கலான்னு பார்க்கலாம். பாருங்கள், இந்த இடத்துலலாம் கொஞ்சம் கொஞ்சம் ப்ரௌனிஷ் ஆகிடுச்சா. இப்போ நீங்கள் இதை வச்சு தெரிஞ்சுக்கலாம் ஓரளவுக்கு ஒன் சைடு வெந்துருச்சு. நம்ம திருப்பிக்கலாம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு பாருங்கள். திருப்பி நம்ம என்ன பண்ணலான்னா, கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் அடுப்பு. இல்லைன்னா என்ன ஆகுனா, சென்டர்லலாம் கொஞ்சம் வேகாமல் நதுக்குன்ட்டு பச்சை வாசம் அடிக்கும். கொஞ்சம் மீடியம்லேயே இருந்துச்சுன்னா தான் நல்லா நின்று வேகுங்க. உள்ளேயும் நல்லா வெந்திருக்கு, ஒரே மாதிரி இருக்கும் ரொட்டி. சென்டரில், ஓரத்தில், நடுவால் அப்படி சொல்லி 3 இடத்துலையுமே நல்லா வெந்து வந்தால் தான் நம்ம சாப்பிட்டோம்னா வயிறு வலிக்காமல் இருக்கும், எந்த தொந்தரவும் இருக்காது. வேகாமல் பாதி வெந்துருந்துன்னா நல்லா இருக்காது. திருப்பி 2ஆவது டைம் நீங்கள் தோசைக்கல்ல வச்சிங்கனாலும் அது நல்லா வராது. ஒரே ஸ்டோக்கில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணிக்கணும். நல்லா வெந்துருச்சு பாருங்களேன். இங்கே மேலெல்லாம் பாருங்கள், நல்லா அங்கங்கே லைட்டு ப்ரௌன் கலராக மாதிரி. இது இந்த ரொட்டி ப்ரௌன் கலர்னால இங்கே உங்களுக்கு இந்த பிளாக் கலர் தான் தெரியும். பாருங்கள், இந்த இடத்துலலாம் கொஞ்சம் குட்டி 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 பிளாக்காக இருக்குது பாருங்கள். இந்த இடத்துலலாம் இப்படி பார்த்தீங்கன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நாம் வெந்துருச்சு, நம்ம ரொட்டி எடுத்துக்கலாம். இதே மாதிரி நம்மளோட இன்னொரு ரொட்டி இருக்குது. நீங்கள் ஃப்ளேமை வந்து ஸ்லோ பண்ணிட்டு, கைக்கு வந்து உங்களுக்கு சூடு வராது, இல்லைன்னா கைக்கு சூடு வரும். பாருங்க, நான் சொன்ன மாதிரியே தண்ணி தொட்டு ஸ்லோவாக நீங்கள் அப்படி அமுத்திட்டு வந்தீங்கன்னா நல்லா லேசாக வந்துடும். எனக்கு பழக்கம் இருக்கிறனால நான் அப்படியே டைரெக்டாக தோசைக்கல்ல வைக்கிறேன். நீங்கள் வந்து உருண்டை பிடிச்சி அதை நான் சொன்ன மாதிரி கரெக்டான பக்குவத்துக்கு கரெக்டாக மெஷர்மெண்ட் போட்டிங்கன்னா நல்லா உருண்டை வரும். அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா, நல்ல ஒரு பாலித்தீன் கவர் இருந்தாலும் சரி, லேசாக எண்ணெய் தொடச்சிட்டு உருண்டை வச்சு திருப்பி க்ளோஸ் பண்ணி பூரிக்கட்டையில் தேய்ச்சிங்கன்னா அழகாக வந்துடும். லேசாக தான் தேய்க்கணும், போட்டு அமுத்துனீங்கன்னா மாவு வந்து லூஸாக இருக்கிறதுக்கு நீங்கள் திருப்பி தோசைக்கல்ல போட முடியாது. பேப்பர்லேருந்து எடுத்து தோசைக்கல்ல கண்டிப்பாக போடவே முடியாது. லேசாக கடலை எண்ணெய் விட்டுடலாம். மைனரேன் ஃபுட்ஸோட கடலை எண்ணெய் இது. நம்மளுடைய மைனரேனோட ஸ்ப்ரவுட்டட் ராகி ஃப்ளவர் வச்சு நம்ம ராகி ரொட்டி பண்ணிட்டோம். எவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்கான்னு பாருங்கள். நான் வந்து இந்த நேயர்கள் கேட்டதுனால தான் நான் பண்ணி காமிச்சேன். இது பாரம்பரிய முறைப்படி நீங்கள் பண்ணி காமிங்கன்னு கேட்டதுனால பண்ணி காமிச்சிருக்கேன். நீங்கள் எல்லாருமே வாங்கி இதை நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள், கமெண்ட் கொடுங்க. கண்டிப்பாக நம்மளது வந்து கரெக்டான பதத்தில் ராகி நாங்கள் வாங்கி புடச்சி சுத்தம் பண்ணி கிட்டத்தட்ட ராகியை வந்து ஒரு 7 to 8 டைம் மட்டும் நீங்கள் வாஷ் பண்ணணும். பண்ண தான் அந்த மேலே இருக்கிற முழங்குன்னு சொல்லுவோம் நாங்கள் வந்து இந்த சைடெல்லாம். ஒரு மாதிரி வெள்ளை கலரில் அழுக்காக வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு 7-8 டைமாவது நீங்கள் அந்த ராகி கழுவணும். கழுவி முடிச்சுட்டு கரெக்டான டைமுக்கு நீங்கள் அதை வடிகட்டி முளைக்கட்டணும். முளைக்கட்டின பிறகு எல்லாம் ஒரே மாதிரி முளைக்கட்டணும். ஒரே சைஸில் எல்லாம் முளைக்கட்டி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம ட்ரை பண்ணுவோம். ட்ரை அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து வறுத்து அரைச்சிட்டு வந்து நாங்கள் பேக் பண்ணுறோம். அதனால் நாங்கள் எந்த இடத்துலையுமே நம்மளோட மாவில் வந்து மைனரேன் ராகி மாவில் எந்த ஒரு இது இருக்காது. அதே மாதிரி கெட்டு போகிறதுக்காக நாங்கள் பேக்கிங் பண்ணையில் ப்ரெசர்வேட்டிவோ கலர்ஸோ கெமிக்கல்ஸோ எதுவுமே நாங்கள் யூஸ் பண்ணுறது கிடையாது. அதனால் நீங்கள் தாராளமாக வாங்கி எல்லாருமே யூஸ் பண்ணலாம். நம்மளை ரொம்ப டேஸ்ட் வைஸும் சரி, கலரும் சரி, ஃப்ளேவரும் சரி, எல்லாமே சூப்பராக இருக்கும். உங்களுக்கு நம்மளோட நரேனோட ஸ்ப்ரவுட்டட் ராகி ஃப்ளவர் வேணும்னா 9790054868க்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே, தேங்க்யூ.